ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் மத்தி மீன் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வறுத்து சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முள்ளெல்லாம் எதுவுமே இதாக இருக்குங்க, நல்லா லேசாக தான் இருக்கும். முள் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன் நான், மத்தி மீன். இது வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பொடி பல்லு பூண்டாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 10, 15 பல்லு எடுத்திருக்கேன் பூண்டு. தோலோடு தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் பாருங்கள், மீடியம் சைஸ் தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். இதையுமே இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கரலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேங்க. அதையும் நம்ம உருகி சேர்த்துக்கரலாங்க. இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கரலாங்க. மிளகாத்தூள் வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து மிளகு, சீரகம் எல்லாமே கலந்து அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ மீனையுமே நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், அகலமான பாத்திரத்தில். இப்போ வந்து இது கூடவே இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பரட்டிடலாம். இது மசாலா சேர்த்து பரட்டிட்டு ஊறணும்லாம் அவசியம் இல்லை, உடனே கூட பொரிச்சுக்கலாங்க. இது நம்ம முள் எடுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இது. இதில் வந்து கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க இது. இதுக்கு வந்து முள் வந்து கனமாகவே இருக்காது, அப்படியே நம்ம சாப்பிட்றலாம், முள்ளோடையே கூட சாப்பிட்றலாங்க இது. இங்கே பாருங்கள், எல்லாமே மசாலா பரட்டி வச்சுட்டேன். இப்போ நான் உடனே தான் பொரிக்க போகிறேன் பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கேங்க. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் காயவும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருகாமல் நல்லா வரும். அதே போல் இது வந்து மீன் வந்து உடையவும் செய்யாதுங்க, நல்லா வரும். கிளறி விட்டோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா தேவைப்பட்டால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் லைட்டாக. இது காரம் எல்லாமே நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடையில் வந்து நம்மளுக்கு வந்து மசாலா வந்து நல்லா நிறையா இருக்கும் அந்த மீனில். நம்ம வறுக்க வறுக்க நல்லா அந்த மசாலா வாசம் நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா தனித்தனியாகவே தான் வந்துருச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருக்கு, கருகலை பாருங்கள். மசாலாவும் நம்மளுக்கு பிரியலை, அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மத்தி மீன் வறுவல் பார்த்தாச்சு. இது சூப்பராக இருக்கும். இது எல்லா சாதத்தோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இது அப்படியே பொரித்து கொடுத்தா கூட பிள்ளைய சாப்பிட்ருங்கங்க. சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.